பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கும் முழு நேரமாய் ஊழியத்தை செய்கிற அன்பு தேவ ஊழியர்களுக்கும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். 2 தீமோத்தேயு 1:12 அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற இந்த நிருபத்தில் அற்புதமான தன்னுடைய அனுபவத்தில் உச்சத்தின் மிகுதியில சொல்லுகிற இந்த வார்த்தை, அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். வசனம் 10-11 கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை அவர் சொல்லுகிறார். 11வது வசனத்துல, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதனாக நியமிக்கப்பட்டேன், அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை, அந்த ஊழியத்தை செய்யும்படியா அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். பவுல் மிக ஆசீர்வாதமான ஒரு மனிதர், கற்று தேர்ந்த ஞானவான், எல்லாவற்றும் ஆசீர்வாதமா இருந்த ஒரு மனிதர், சபையை துன்பப்படுத்தினவர், இயேசு மெய் தெய்வம் ஒன்று மட்டும்தான் தெரியல, நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தவர். அவர் நினைத்தால் இந்த உலக வாழ்க்கையில எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தமஸ்குவுக்கு போற வழியில இயேசுவை அறிந்து கொண்டார். இயேசு அவரோடு இடைப்பட்டார். அதற்கு பிறகு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவரை புறஜாதியருக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டார். அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். இன்றைக்கு தேவனுக்கு என்று பகுதி நேர ஊழியம் செய்யலாம், முழு நேரமாய் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. இன்றைக்கு யாருடைய ஊழியத்துல உபத்திரவங்கள் பாடுகள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ, யார் ஊழியத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொண்டு, தங்களுடைய சௌரியத்துக்கு பயன்படுத்திக் கொண்டு, தங்கள் ஜீவனத்துக்காய் ஊழியம் செய்கிறார்களோ, அவர்கள் இந்த வசனத்தை அனுபவித்து சொல்ல முடியாது. ஊழியத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், ஊழியத்தின் நிமித்தம் போராட்டங்களை சந்திக்கிறவர்கள், தரிசனமுள்ள ஊழியத்திற்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்க துணிந்தவர்கள் தான் இந்த வார்த்தைக்கு அத்தாட்சியாய் ஆதாரமாய் சாட்சியாய் இருக்க முடியும். எஸ், ஊழியத்துக்கு என்று ஜீவனை கொடுப்பவர்கள். இன்றைக்கு தரிசனம் தரிசனம் என்று பெயர் அளவில் பேசக்கூடிய எத்தனையோ ஊழியர்களை பார்த்திருக்கிற, பழகியிருக்கிற, நடந்திருக்கிறேன். தரிசனம் என்று பெயரில் பேசுவார்கள். தரிசனத்துக்கு எந்த வகையிலும் அவர்களுக்கும் தரிசனத்துக்கு சம்மதம் இருக்காது. தரிசனத்தை சுமந்திருக்கிற ஒரு ஊழியன் தன் ஜீவனை ஊழியத்திற்காய் தரிசனத்துக்காய் விதைக்கக்கூடியவன். பவுல் அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மகன். இன்றைக்கு ஊழியம் செய்கிற அருமையான மகனே, மகளே, தரிசனத்துக்காய் ஊழியம் செய்கிறீர்களா, இல்ல உங்களுடைய பிரயோஜனத்துக்காய் ஊழியம் செய்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தரிசனத்தின் நிமித்தமாய் செய்கிறவர்களுக்கு பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் நமக்கு ஒரு தைரியம் உண்டு. அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் வெட்கப்படுகிறதில்லை. வெட்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எதையும் நீங்கள் இழக்கவில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். We know who is our master. யாரை நம்பி ஊழியத்துக்கு வந்தீங்க? யாரை நம்பி ஒப்பு கொடுத்தீங்க? இந்திய தேசத்துக்கு மிஷனரியாய் கடந்து வந்த எத்தனையோ தேவதாசர்கள் ஊழியத்திற்கு கடந்து வந்து தங்களையே கோதுமை மணியாய் விதைத்தார்கள். ஒவ்வொரு தேசத்திலும், இந்த சிங்கப்பூர் தேசத்திலேயோ எத்தனையோ பேர் ஊழியத்துக்காக தங்களை விதைத்திருக்கிறாங்க. வசனத்தை கேட்கிற நீங்கள் கோதுமை மணியாய் உண்மையாய் தரிசனம் என்று பேசுகிற ஒவ்வொருவரும் அந்த தரிசனத்துக்கு தங்கள் ஜீவனை கொடுக்கும்படியா ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு 2 தீமோத்தேயு 1:12 ஆசீர்வாதமா இருக்கும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற யாருக்கு ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுங்களா? தரிசனத்துக்காய் முழுமையாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவங்க, தரிசனத்துக்காய் தங்களை விதைக்கிறவங்க, சுயத்திற்காய் ஓடுகிறவர்கள் அல்ல, சுயத்துக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, தரிசனத்துக்காய். பவுல் தரிசனத்துக்காய் ஓடினார். அந்த பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன், அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். பவுல் இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது பாடுகளுக்கு மேல் பாடுகள், உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவம். இன்னைக்கு ஊழியத்துல பாடுகள் இருக்கும், உபத்திரவங்களுக்கு இழப்புகள் இருக்கும். Please don't worry about that. காரணம், அதை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு அனுமதித்திருக்கிறார். நம்பிக்கை துரோகங்கள் கடந்து வரும்படியா அனுமதித்திருக்கிறார். அதை எல்லா ஆண்டு கருத்துல கொடுத்திருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும்
காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். உண்மையாய் உண்மையாய் தேவ தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் நம்ம விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிந்திருக்கிறோங்க. நம்ம செய்கிற ஊழியத்தை, நம்ம அர்ப்பணத்தை, நம்ம உடன்படிக்கைய கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பாக 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக ஊழியம் செய்கிற உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற நான் விசுவாசத்தர் இன்னார் என்று அறிகிற ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது என்ன பாடுகள், என்ன உபத்திரவங்கள், என்ன சோதனைகள் வந்தாலோ நீங்க தைரியமா சந்திச்சிருவீங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்க ஊழியத்தில் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்ற 2 தீமோத்தேயு 1:12 கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமா அந்த ஊழியர் சொன்னபடி விசுவாசத்துக்கு இன்னார் என்று அறிந்து ஓடுறீங்க. உங்க ஊழியம் ஜெயமா இருக்கோ, ஆசீர்வாதமா இருக்கோ, உங்க சந்ததி மனலத்தனையாய் பெருகும். உங்க ஆவிக்குரிய சந்ததி இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கோ. ஆதியாகமம் 28:14 படி உங்களுக்குள்ளும் உங்கள் ஊழியத்தின் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால எப்போதும் எதற்கும் கவலைப்படாதீங்க. அதன் நிமித்தம் தான், தரிசனத்தை நிமித்தம் தான், கர்த்தருக்கென்று வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் தான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறோம். இந்த பாடுகள் எல்லாம் மகிமையான ஆசீர்வாதமாய் உங்களுக்கும் சரி உங்க சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும். ஒவ்வொரு ஊழியரையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் தரிசனத்தை நோக்கி ஓடும்படியாய் மனதார ஆசீர்வதிக்கிற தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உயர்த்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.